வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைய செய்தி தொகுப்பானது மிகவும் விறுவிறுப்பான மற்றும் அதிர்ச்சியூட்டும் பல தகவல்களை கொண்டுள்ளது. கனடாவில் உலகளாவிய யுரேனிய விநியோகத்தையே, அதனுடைய விநியோக சங்கிலியையே அதிரடியாக மாற்றி அமைக்கப் போகின்ற $2.2 பில்லியன் மதிப்பிலான பிரமாண்டமான ஒரு சுரங்க திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு முக்கியமான கனடிய பொருளாதாரத்தை தீர்மானிக்க போகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே மறுபுறம் அகதிகள் மற்றும் தஞ்சம் கோருவோருக்கு ஆதரவாக கனடாவினுடைய உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கின்ற ஒரு சிறப்புமிக்க தீர்ப்பு அனைவரின் கவனத்தையும் பெற்றிருக்கின்றது. இவை மட்டுமன்றி பிராம்டனில் சிக்கிய $2.3 மில்லியன் மதிப்பிலான கொடிய பென்டனைல் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பு மற்றும் டொரண்டோவிலே நள்ளிரவில் ஜெப ஆலயங்கள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத துப்பாக்கி சூட்டு தாக்குதல்கள், அதே போல ஹாமில்டனிலே இளைஞர்களினுடைய கையிலே ஆயுதமாக மாறி இருக்கின்ற ஒரு தற்காப்பு கருவி. இதைவிட 15 ஆண்டுகளாக ஒரு நிறுவனத்தை ஏமாற்றி $3 மில்லியன் மோசடி செய்திருக்கிறார்கள். அதை பற்றிய ஒரு பகிர் செய்தி தொகுப்பும் இருக்கின்றது. மேலும் பிரிட்டிஷ் கொலம்பியாவை அச்சுறுத்துகின்ற மோசமான புயல் எச்சரிக்கை என கடந்த 24 மணி நேரத்தில் கனடாவின் முக்கிய பேசு பொருளாக இருந்த அனைத்து விடயங்களையும் இந்த வீடியோவிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். காணொலியை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு செய்தியும் கனடாவில் வசிக்கின்ற உங்களுக்கு நிச்சயமாக முக்கியமான தகவல்களாக இருக்கும். தொடர்ந்து விரிவான செய்திகளுக்குள் செல்லலாம். முதலாவது விடயம், கனடாவின் சஸ்கட்சுவான் மாகாணத்திலே அமையவுள்ள ஒரு பிரமாண்டமான யுரேனிய சுரங்கம் கனடாவினுடைய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல இருக்கின்ற ஒரு மாபெரும் திட்டமாகத்தான் இது சொல்லப்படுகிறது. கனடாவின் வடக்கு சஸ்கட்சுவான் பகுதியிலே அமைந்திருக்கிற அதபாஸ்கா பேசினிலே ரோப் 1 எனப்படுகின்ற ஒரு புதிய நிலத்தடி யுரேனிய சுரங்கத்தை அமைப்பதற்கு வான்கூவரை தளமாக கொண்ட நெக்ஸ்ட் ஜென் எனர்ஜி நிறுவனத்திற்கு கனேடிய அணுசக்தி பாதுகாப்பு ஆணையம், அதாவது CNSC, அதிகாரபூர்வமாக உரிமம் வழங்கி இருக்கின்றது. இந்த ஆண்டிலே சஸ்கட்சுவான் மாகாணத்திலே கூட்டாட்சியினுடைய அனுமதியை பெற்று நடத்தப்படுகின்ற இரண்டாவது மிகப்பெரிய யுரேனிய திட்டம் இதுவாகும். இந்த திட்டத்தினுடைய பிரமாண்டத்தை பார்த்தமாக இருந்தால் லாலோஜ் பகுதிக்கு வடக்கிலே 150 கிலோமீட்டர் தொலைவிலே அமையவிருக்கின்ற இந்த சுரங்கத்தினுடைய கட்டுமான பணிகளுக்கு மட்டும் சுமார் $2.2 பில்லியன் செலவிடப்பட இருக்கின்றது. இந்த கோடை காலத்திலே தொடங்குகின்ற கட்டுமான பணிகள் 4 ஆண்டுகளில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது முழுமையாக செயற்படும் போது ஆண்டுக்கு 30 மில்லியன் பவுண்ட்ஸ், அதாவது 13,000 டன்களுக்கும் அதிகமான யுரேனியத்தை உற்பத்தி செய்ய முடியும். உலகளாவிய யுரேனிய எரிபொருள் விநியோகத்திலே சுமார் 20% இந்த ஒரே ஒரு சுரங்கத்தினால் ஈடு செய்யப்படும் என்பது கனடாவிற்கு ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கு. இதன் மூலம் 459 முழு நேர வேலை வாய்ப்புகள் நேரடியாக உருவாகும். இந்த திட்டத்துக்கு அப்பகுதியில் இருக்கின்ற பழங்குடியின சமூகங்கள் மற்றும் மெட்டிஸ் தேசத்தினருடைய முழுமையான ஆதரவும் கிடைத்திருப்பதாக நிறுவனத்தினுடைய துணைத் தலைவர் ஆடம் எங்ஸ்டால் மகிழ்ச்சியுடன் தெரிவித்திருந்ததும் சமூக ஊடகங்களில் வெளியாகியிருந்தது. இதேபோல நேர்களை கடந்த மாதம் டெனிசன் மைனிங் எனப்படுகின்ற நிறுவனத்தினுடைய பினிக்ஸ் எனப்படுகின்ற ஒரு திட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதேபோல கெமேகா எனப்படுகின்ற நிறுவனம் இந்தியாவுடன் $2.6 பில்லியன் மதிப்புள்ள யுரேனிய விநியோக ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருக்கின்றது. இந்த துறையிலே கனடாவினுடைய உடனடி வளர்ச்சியை இது காட்டுகிறது. இதேவேளை அடுத்த ஒரு முக்கியமான விடயம் பார்த்தமாக இருந்தால் நேர்களே, தஞ்சம் கோருவோருக்கு மானிய விலையிலே குழந்தைகள் காப்பகம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்றை கொடுத்திருக்கின்றது. அதாவது சமூக நீதியை பறைசாற்றும் ஒரு மிக முக்கியமான சட்ட செய்தியாக இது பார்க்கப்படுகிறது. கியூபெக் மாகாணத்திலே இருக்கின்ற மானிய விலை குழந்தைகள் காப்பக அமைப்பிலே, அதாவது சப்சிடைஸ் சைல்ட் கேர் சிஸ்டத்திலே சிறு குழந்தைகளை வைத்திருக்கும் தஞ்சம் கோருவோரும், அதாவது அசைலம் சீக்கர்ஸும் இணைவதற்கு முழுமையான தகுதியுடையவர்கள் என்று கனேடிய உச்ச நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கின்றது. இந்த வழக்கினுடைய பின்னணியை தட்டு பார்த்தமாக இருந்தால் 2018 ஆண்டு அக்டோபர் மாதம் கொங்கோ ஜனநாயக குடியரசைச் சேர்ந்த 3 குழந்தைகளின் தாயான பிஜோ சிபுவாவா எனப்படுகின்ற பெண் அமெரிக்க எல்லையான ராக்ஸ்கோம் வழியாக கனடாவுக்குள் நுழைந்து அகதி அந்தஸ்து கோரினார். அவருக்கு பணி அனுமதி கிடைத்த போதும் கியூபெக் மாகாணத்தின் குழந்தைகள் காப்பக அமைப்பு முழுமையான அகதி அந்தஸ்து பெற்றவர்களுக்கு மட்டுமே திறக்கப்பட்டிருந்ததால் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. இதை எதிர்த்து அவர் தொடர்ந்த வழக்கில் தான் தற்போது மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கின்றது. உரிமைகள் மற்றும் சுதந்திரங்கள் சாசனத்தின், அதாவது சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் பிரிவு 15 கீழே கியூபெக்கின் இந்த விதிமுறை அரசியலமைப்பு சமத்துவ உரிமைகளை மீறுகிறது என்று 9 உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் 8 பேர் திட்டவட்டமாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதேவேளை நீதிபதி ஆன் ப்ரொமேச்சே தெரிவிக்கையிலே தனது தீர்ப்பிலே அவர் தெரிவித்தார், குழந்தை வளர்ப்பு பொறுப்புகளிலே பெண்கள் தொடர்ந்து அதிக பங்கை கொண்டிருக்கிறார்கள். மேலும் மலிவு விலை காப்பகங்கள் கிடைப்பது அவர்களின் வேலை செய்யும் திறனுடன் நேரடியாக தொடர்புடையது என்று தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்திருந்தார். இந்த தீர்ப்பினை கனடிய அமைச்சர்
அமைச்சர் மார்க் மில்லர் மனதார வரவேற்றுள்ள நிலையிலே கியூபெக் அமைச்சர் கெடேரி ஷாம்பெயின் தங்கள் மாகாணத்தின் காப்பக அமைப்பு ஏற்கனவே அதீத அழுத்தத்தில் உள்ளதாக கவலை தெரிவித்திருக்கின்றார். இதுவாறாயினும் நாடு முழுவதும் உள்ள அகதிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமான தீர்ப்பாக அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக சில குற்றச் சம்பவங்கள் மற்றும் காவல்துறையினுடைய அதிரடி நடவடிக்கைகளை பார்க்க இருக்கின்றோம். பிராம்ப்டனிலே அதிரடியாக $2.3 மில்லியன் மதிப்பிலான ஃபென்டனாயில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. 4 பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. GTA மற்றும் அல்பர்டா இடையிலே நடந்த ஒரு பிரமாண்ட மாகாணங்களுக்கு இடையிலான போதைப்பொருள் கடத்தல் விசாரணையிலே காவல்துறையின் மிகப்பெரிய வெற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ப்ராஜெக்ட் ஒலி என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்த விசாரணை கடந்த 2025 மே ஒன்டாரியோ புரொவின்சியல் போலீசால் தொடங்கப்பட்டது. பிப்ரவரி 10 பிரம்ப்டனில் இருக்கின்ற அல்பிரைட் ரோட்டில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே தேடுதல் வாரண்ட் ஒன்றின் மூலம் ஒரு சோதனை ஒன்று நடத்தப்பட்டது. இதில் 18 கிலோகிராம் ஃபென்டனைல் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு $2.3 மில்லியன் என்று சொல்லப்படுகிறது. இது தோராயமாக 1,80,000 மனித உயிர்களை காவு வாங்கக்கூடிய அபாயகரமான அளவாக என்பதை நினைத்து பார்த்தீர்கள் என்றாலே அதனுடைய பாரதூரம் உங்களுக்கு புரியும். இந்த ஃபென்டனைல் என்பதுதான் கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவிலே மிக முக்கியமான ஒரு பங்கை வகித்தது. அதாவது கனடாவில் இருந்து ஃபென்டனைல் அமெரிக்காவுக்கு கடத்தப்படுகிறது என்கின்ற ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை ட்ரம்ப் வைத்திருந்த நிலையில்தான் இந்த ஃபென்டனைல் கைப்பற்றல் என்பது கனடாவினுடைய உள்ளூர் பாதுகாப்போடு மட்டுமல்லாமல் கனடாவை தளமாக கொண்டு பல்வேறு நாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுகிறதா என்கின்ற ஒரு அச்சத்தையும் கனேடிய லக்கேஜ்கள் பல்வேறு நாடுகளினுடைய துறைமுகங்கள் விமான நிலையங்களினுடைய முனையங்களிலே கடுமையாக சோதனை செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் அசௌகரியங்களையும் ஏற்படுத்த போகிறது. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக பிரம்டனைச் சேர்ந்த 20 வயதான நவ்ஜோத் சிங் மற்றும் கேல்கரியைச் சேர்ந்த 23 வயதான அதர்வீர் சிங் மற்றும் 21 வயதான பல்விந்தர் சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 21 வயதான மன்பிரீத் சிங் என்பவரை கனடா முழுவதும் காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகிறார்கள். இது மட்டுமன்றி பிரம்டனில் நடந்த மற்றொரு தனி சோதனையிலே 480 கிராம் ஒபியம் மற்றும் 2 துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் காவல்துறை பறிமுதல் செய்திருக்கின்றது. இந்த வழக்கிலே பிரம்டனைச் சேர்ந்த 25 வயதான குஸ்தீப் கவுர் மற்றும் பல்பிரீத் கவுர் 26 வயது, அருண்குமார் 20 வயது ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிராம்டன் பகுதியிலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருவது தமிழ் சமூகத்தினரின் மத்தியிலே பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்தபடியாக டொரண்டோவை உலுக்கி இருக்கின்ற இன்னொரு வன்முறை சம்பவம், அதாவது யோக் ரிஜன் மற்றும் நோர்த் ஜோக் பகுதிகளிலே 2 ஜெப ஆலயங்கள் மீது நள்ளிரவிலே அடுத்தடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 11:49 அளவிலே த்ரோன்கில்லிலே இருக்கின்ற பெத் அப்ரஹாம் ஜோசப் ஜெப ஆலயத்தின் முன் கதவுகளிலும் நள்ளிரவு 12 மணிக்கு நோர்த் ஜோக்கிலே இருக்கின்ற சாரே சொமாயம் ஜெப ஆலயத்தினுடைய முன் கதவுகளிலும் தோட்டாக்கள் பாய்ந்திருக்கின்றது. அதிர்ஷ்டவசமாக இந்த 2 சம்பவங்களிலே எவருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. இது வெறுப்பு மற்றும் அச்சுறுத்தலின் ஒரு அருவருப்பான வெளிப்பாடு என்று சொல்லி டொரண்டோவினுடைய மேயர் ஒலிவியா சவ் மற்றும் கனடிய பிரதமர் மார்க் கார்னி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் கடும் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான டேஷ்கேம் ஃபுட்டேஜஸ் அல்லது வீடியோ ஆதாரங்கள் யாரிடமேனும் இருந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நேர்களே, டர்ஹாம் பகுதியிலே 15 ஆண்டுகளாக நடந்த $3 மில்லியன் கார்ப்பரேட் மோசடி ஒன்று தொடர்பான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. குற்றச்செயல்களுடைய தொடர்ச்சியாக இந்த விடயத்தை பார்த்தோமாக இருந்தால் டர்ஹாம் பகுதியிலே இருக்கின்ற சர்வீஸ் மாஸ்டர் என்கின்ற நிறுவனத்திலே சுமார் 15 ஆண்டுகளாக ஒரு பிரமாண்டமான மோசடி நடந்திருக்கின்றது. ப்ராஜெக்ட் ஃபிளெக்சர் என்ற பெயரிடப்பட்ட இந்த விசாரணையிலே சுமார் $3 மில்லியன் அதிகமாக மோசடி செய்த குற்றச்சாட்டிலே 8 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் 5 பேரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். நிறுவனத்தினுடைய 54 வயதான பெண் செயற்பாட்டு மேலாளர் தான் இந்த மோசடியினுடைய மூளையாக செயற்பட்டிருக்கின்றார். போலி காசோலைகள், போலி ரசீதுகள் மூலம் சுமார் 270 காசோலைகளை 22 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு அவர் மாற்றி இருக்கின்றார். பின்ட்ராக் அமைப்பின் உதவியுடன் நடத்தப்பட்ட விசாரணையிலே இந்த கொள்ளை பணம் கனடா, அமெரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் சட்டவிரோத பரிமாற்றம் மூலமாக மணி லாண்டரிங் செய்யப்பட்டிருக்கின்றது. 15 ஆண்டுகளாக ஒரு நிறுவனத்தின் கண்களில் மண்களை தூவி இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருப்பது கார்ப்பரேட் உலகிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதேவேளை நேர்களே, ஹாமில்டன் நகரிலே கேரடி ஸ்ப்ரே அதாவது பியர் ஸ்ப்ரே தொடர்பான வன்முறைகள் கடந்த 4 ஆண்டுகளிலே 115% அதிகரித்திருப்பதாக காவல்துறை ஆழ்ந்த கவலைகளை தெரிவித்திருக்கின்றது. இதிலே அதிர்ச்சி அளிக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்களில் 63% 10 முதல் 19 வயதுடைய இளைஞர்கள் ஆவார். கொள்ளை சம்பவங்களுக்காக அதிகம் இது பயன்படுத்தப்படுகிறது. கேரடி ஸ்ப்ரேயை மனிதர்கள் மீது பயன்படுத்தினால் கடுமையான மூச்சு திணறல், தற்காலிக குருட்டுத்தன்மை ஏற்படும். இது குற்றவியல் சட்டத்தின் கீழ் ஒரு ஆயுதமாக கருதப்பட்டு கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகளுக்கும் வழிவகுக்கும் என ஹாமில்டன் காவல்துறை தலைவர் பிராங்க் பெர்கன் மிக தெளிவாக எச்சரித்திருக்கின்றார். இந்த வன்முறையை கட்டுப்படுத்த ப்ராஜெக்ட் பிரீத் ஈஸி என்கின்ற புதிய கண்காணிப்பு திட்டத்தை ஹாமில்டன் காவல்துறை தொடங்கியிருக்கின்றது. இதேவேளை இன்னும் சில
குற்றச் செய்திகள் தாராளமாக வந்திருக்கின்றது. விரிவாக பார்ப்பதை விட அவற்றை சுருக்கமாக பார்ப்பது நல்லது என்றால் வீடியோவினுடைய நீளம் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. இதேபோல நியூ மார்க்கெட் பகுதியிலே இருக்கின்ற ஒரு வீட்டின் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 2 வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக மிசிசாகாவைச் சேர்ந்த 18 வயதான ஜேசன் துலோக் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 19 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய லொம்பி பகுதியிலே கடந்த வாரம் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகிய 60 வயதான குரே ஒட் எனப்படுகின்ற நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். இந்த சந்தேகத்திற்குரிய மரணம் குறித்து RCMP-யினுடைய மேஜர் கிரைம் யூனிட்டானது விசாரணைகளை முடக்கிவிட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக சில விபத்து சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றது. நேர்களே, தென்கிழக்கு கியூபெக்கில் இருக்கின்ற செயின்ட் ரோஸ் டி வாட்ஃபோர்ட் பகுதியிலே கடந்த சனிக்கிழமை காலை சிறுவர் படை ஒன்றை, அதாவது கேடட்ஸை ஏற்றிச் சென்ற பள்ளி பேருந்து ஒன்று பனிச்சாலையிலே சறுக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த கோர விபத்திலே ஒரு சிறு குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. மேலும் ஓட்டுநர் உட்பட 17 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றது. இதிலே 4 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது. விபத்தில் உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்திற்கு பிரீமியர் பிராங்கோயிஸ் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்கின்றார். இதேபோல கடந்த சனிக்கிழமை அன்று கேல்கரியில் நடந்த தொடர் விபத்துக்கள் மக்களை பீதியில் நிறுத்தி இருக்கின்றது. நார்த்லேண்ட் வால்மார்ட் கார் நிறுத்தும் இடத்திலே பாதசாரி கடவையில் நடந்து சென்ற 70 வயது மூதாட்டி மீது கார் மோதியதில் அவர் பலத்த காயமடைந்திருக்கின்றார். அதுபோல 14 ஸ்ட்ரீட் SW பகுதியிலே உபர் ஓட்டுநர் ஒருவருடைய வாகனம் மோதியதிலே இன்னும் ஒரு பாதசாரி காயமடைந்திருக்கின்றார். வாகன ஓட்டிகள் பாதசாரி கடவைகளில் மிகுந்த கவனத்துடன் செயற்பட வேண்டும் என்று சொல்லி போலீசார் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். அதே போல விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையிலே ஒரு சர்ச்சையான செய்தி ஒன்று பதிவாகி இருக்கின்றது. கனடாவின் மிசிசாகாவை சேர்ந்தவரும் பினிக்ஸ் ஜங்க் அணிக்காக விளையாடி வருபவருமான NBA கூடைப்பந்து வீரர் டிலான் புரூக்ஸ் போதையில் வாகனம் ஓட்டிய சந்தேகத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணி அளவிலே இவரை போலீசார் கைது செய்தார்கள். பிற்பகல் 3:30 மணி அளவிலே அவரை விடுவித்தார்கள். சிறைப்பதிவு நடைமுறைகளை முடித்த பின்னர் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை நகர வழக்கறிஞர் அலுவலகம் விரைவில் முடிவு செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை செய்தி கொண்டு வந்திருக்கின்றது. கடந்த வீடியோவில் கூட பார்த்திருந்தோம் நேர்களை, நாங்கள் அந்த குரல்களை மோசடி செய்து, அதாவது உங்களுடைய உறவுகள் சொந்தங்கள் போல குரல்களை AI மூலமாக குளோன் பண்ணி அவர்கள் ஆபத்தில் இருப்பது போல உங்களை ஏமாற்றுகின்ற ஒரு மோசடி நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருந்தோம். இன்று இன்னும் ஒரு எச்சரிக்கை செய்தி வந்திருக்கின்றது. கவனமாக கேளுங்கள். நிச்சயமாக டொரண்டோ காவல்துறையினுடைய தொலைபேசி இலக்கங்களைப் போலவே போலியாக ஸ்பூஃப் கோல்களை உருவாக்கி மோசடி நபர்கள் நேரடியாக பொதுமக்களின் பெயரை கூறி குறிவைப்பதாக காவல்துறையினர் அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தங்களை டொரண்டோ காவல்துறை அதிகாரிகள் என்றும் ஒரு மோசடி வழக்கை விசாரிப்பதாகவும் கூறி அவர்கள் அழைப்பார்கள். காவல்துறை ஒருபோதும் உங்களை தொலைபேசியில் அழைத்து பணம் கேட்கவோ வங்கி விவரங்களை கேட்கவோ மாட்டார்கள். உங்களின் பாஸ்வேர்ட், தனிப்பட்ட தகவல்கள் அல்லது கிரிப்டோ கரன்சி பெறமாற்றங்கள் எக்காரணம் கொண்டும் ஒரு தொலைபேசி அழைப்புகளின் ஊடாக உங்களால் வழங்கப்படக்கூடாது. ஒருவேளை நீங்கள் தவறுதலாக தகவல்களை வழங்கியிருந்தால் உடனடியாக டிரான்ஸ்யூனியன் கனடா அல்லது ஈக்குபெக்ஸ் போன்ற கடன் கண்காணிப்பு நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் நேர்களே. இறுதியாக வானிலை எச்சரிக்கை அறிக்கை ஒன்று வந்திருக்கின்றது நேர்களே. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பல பகுதிகளில் இந்த வார இறுதியிலே பலத்த காற்று மற்றும் கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை கனடாவின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வீசிய பலத்த புயல் காற்றினால் மின்கம்பிகள் சேதமடைந்து சுமார் 14,000 வாடிக்கையாளர்கள் நள்ளிரவில் மின்சாரமின்றி தவித்திருக்கிறார்கள். பீஸ் ரிவர் பகுதியிலே காற்றினுடைய வேகம் கிட்டத்தட்ட மணிக்கு 100 கிலோமீட்டரை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் சில்கோட்டின் ஃப்ரேசர் கேனியோன் மற்றும் மத்திய கடற்கரை சென்ட்ரல் கோஸ்ட் பகுதிகள் மோசமான வானிலைக்கான தரவுகள் தெரிவதாக கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்த வார இறுதியிலே அட்மாஸ்பரிக் ரிவர், அதாவது வளிமண்டல நதி என்று சொல்லப்படும் அல்லது மேக வெடிப்பு என்றதை சொல்லலாம், இது உருவாகின்ற ஆபத்து இருப்பதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குமாறு வானியல் ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ச்சியாக அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே. தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள். இந்த செய்தியை கனடாவில் இருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்தும் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி.